Hello friends, welcome to Trident Chef. இந்த வீடியோல நம்ம ரொம்ப டேஸ்டியான கடலை கறி ஈஸியா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது செய்யறதுக்கு நான் 1 கப் கடலையை 6 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். நம்ம ஃபர்ஸ்ட் இந்த கடலையை வேக வச்சிடலாம். நான் இத குக்கர்ல வேக வைக்கிறேன். அதுக்கு இந்த கடலையை நான் குக்கர்ல எடுத்துக்கிறேன். இது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, கூடவே 2 கப் தண்ணீர் சேர்க்கிறேன். இனி நம்ம இந்த குக்கரை மூடி வச்சிடலாம். 5 விசில் வரது வரைக்கும் இந்த கடலை எல்லாமே நல்லா வேகட்டும். 5 விசிலுக்கு நம்ம அந்த கடலையை வேக வச்சோம் அப்படின்னா கடலை ரொம்ப சாஃப்டாக வெந்து வந்துடும். விசில் எல்லாம் இறங்கிய பிறகு நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ பாருங்கள் கடலையெல்லாம் சூப்பராக வந்துடுச்சு. இது இருக்கட்டும். இனி நம்ம கடலைக்கறிக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஸ்டவ்வில் பேன் வச்சு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் எடுத்துக்கிறேன். நான் நார்மல் சன்ஃப்ளவர் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். இதுக்கு பதிலாக தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணாலும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா சூடான பிறகு இதில் ஒரு சின்ன பீஸ் பட்டை, 2 கிராம்பு, 3 ஏலக்காய், 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்க்குறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இது எல்லாம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆன பிறகு நான் இதில் பாதி வெங்காயம் சேர்க்குறேன். கூடவே கொஞ்சமாக பூண்டு, 1 இன்ச் அளவு இஞ்சி சேர்க்குறேன். எல்லாத்தையும் சேர்த்து மறுபடியும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த வெங்காயத்தில் உள்ள பச்சை வாசம்லாம் போன பிறகு வெங்காயம் நல்லா கோல்டன் கலர் வர்றது வரைக்கும் நம்ம இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ பாருங்கள் வெங்காயம்லாம் நல்லா வதக்கியாச்சு. அடுத்து நான் இதில் 1 தக்காளியை சின்னதாக கட் பண்ணி சேர்க்குறேன். மறுபடியும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த தக்காளி எல்லாம் நல்லா குழைவாக வெந்து வரது வரைக்கும் நம்ம இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ பாருங்கள் தக்காளியெல்லாம் நல்லா குழைவாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்து இதில் நான் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்க்குறேன். இது கூடவே 1/2 கப் துருவிய தேங்காய் சேர்த்து மறுபடியும் இதை நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம். தேங்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக துருவி எடுத்து சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் வேண்டாம் அப்படின்னா நம்ம வேக வச்ச கடலையிலேருந்து கொஞ்சமாக கடலை எடுத்து அதை தனியாக பேஸ்ட்டு அரைத்து எடுத்து இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. அப்போவும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாம் சேர்த்து 2 நிமிடம் போல் வதக்கியாச்சு. இனி நம்ம இதில் மசாலாலாம் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்க்குறேன். எல்லாத்தையும் சேர்த்து மறுபடியும் வதக்கி விட்டுடலாம். இந்த மசாலாவில் பச்சை வாசம் போகிறது வரைக்கும் இதை நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம். 1 நிமிடம் போல் வதக்கி விட்டாலே போதும். எல்லாம் நல்லா வதக்கியாச்சு. இனி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறட்டும். நல்லா ஆறிய பிறகு நம்ம இதை ஒரு மிக்சர் ஜாரில் எடுத்துடலாம். இது கூடவே 1/2 கப் தண்ணீர் சேர்க்குறேன். இனி நம்ம இதை நல்லா பேஸ்ட் அரைத்து எடுத்துடலாம். பாருங்கள் நல்லா ஃபைன் பேஸ்ட்டு அரைத்து எடுத்து வச்சுருக்கிறேன். கடலைக்கறிக்கு தேவையான மசாலாவை நம்ம ரெடி பண்ணியாச்சு. இனி நம்ம கடலைக்கறி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஸ்டவ்வில் பேன் வச்சு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் எடுத்துக்கிறேன். இந்த எண்ணெய் நல்லா சூடான பிறகு இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 காய்ந்த மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்க்குறேன். எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக வதக்கி விடுறேன். கடுகு கருவேப்பிலையெல்லாம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. அடுத்து இதில் 5 சின்ன வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி சேர்க்குறேன். கூடவே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். மறுபடியும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுறேன். இந்த வெங்காயம் நல்லா கோல்டன் கலர் வர்றது வரைக்கும் நல்லா வதக்கி விடுறேன். அடுத்து நம்ம அரைத்து எடுத்து வச்சுருக்கிற மசாலா பேஸ்ட்டை சேர்த்துடலாம். மறுபடியும் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுறேன். 5 நிமிடம் போல் இதை நான் நல்லா வதக்கி விடுறேன். அப்போ தான் மசாலாலேருந்து எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்து மசாலா சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள் மசாலாவில் தண்ணி எதுவுமே இல்லை. மசாலாலாம் நல்லா வதக்கியாச்சு. அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கடலையை சேர்த்துடலாம். கடலை வேக வச்சுருந்த தண்ணி ரொம்ப சத்தானது அப்படிங்கிறதுனால நான் அந்த கடலை வேக வச்ச தண்ணீரோடவே இதில் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலக்கி விடுறேன். அடுத்து நம்ம இதுக்கு தேவையான அளவு தண்ணீர் சேர்த்துடலாம். நான் இதில் 1/2 கப் தண்ணீர் சேர்க்குறேன். கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நம்ம ஃபஸ்ட்டே கடலையை உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருக்கிறோம். அதனால இந்த குழம்புக்கு மட்டும் தேவையான உப்பை நீங்கள் சேர்த்துக்கோங்க. மறுபடியும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுடலாம். நான் கிரேவியும் கொஞ்சம் திக்காக வைக்கிறதுனால 1/2 கப் தண்ணீர் தான் சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு கொஞ்சம் லூஸாக வேணும் அப்படின்னா 1 கப் அளவு தண்ணீர் சேர்த்துக்கோங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இனி நம்ம இதை மூடி வச்சிடலாம். 10 நிமிடம் இது மூடி இருக்கட்டும். கடலை எல்லாம் மசாலா கூட நல்லா மிக்ஸ் ஆகி சூப்பராக ரெடி ஆகிடும். 10 நிமிடத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள் ரொம்ப சூப்பரான கடலைக்கறி ரெடி ஆகிடுச்சு. நல்லா திக்காக ரொம்ப மணமாக ரெடி ஆகிடுச்சு. இனி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து நம்ம இதை ஒரு சர்விங் பவுலில் எடுத்துக்கலாம். இந்த கடலைக்கறி நம்ம இட்லி, தோசை, ஆப்பம், சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக நல்ல டேஸ்டியான கடலைக்கறி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் ஒரு சுவையான ரெசிபியோடு விரைவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.